வணக்கம். மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய பசிக்காகவும், தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும், மற்ற தேவைகளுக்காகவும் உழைக்கிறோம். உழைச்சி கொஞ்சம் பணம் வருது. வந்தோடனே அடுத்து நமக்கு ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையோட நிலைகள் அடுத்தடுத்து மாறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படும்போது நம்மளுடைய வருமானம் குறைவாக இருக்குது. ஸோ வருமானம் குறைவாக இருந்தாலும் மாதம் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 கட்டிட்டு இல்லை 5,000 கட்டிட்டு ஒரு இடத்த வாங்கிடலாம். அதுக்கு பேங்க்கில் லோன் இருக்கும். பர்ஸ் லோன் வாங்கலாம், ஹவுசிங் லோன் வாங்கலாம், கார் லோன் வாங்கலாம், 2 வீலர் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வருமானத்தை எந்த கணக்கும் பண்ணாமல் யோசிக்காமல் பேங்க்கில் போனால் உடனே லோன் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஷூரிட்டி யார்கிட்டையாவது வாங்கி இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். ஸோ அந்த வகையில் இம்மீடியட்டாக கடன் வாங்கிறோம், இடம் வாங்கிறோம், வீடு கட்டுறோம். நம்மளுடைய சம்பளம் முழுவதுமே கடன்லேயே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஒரு நாள் ரொம்ப கடனாக இருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இதெல்லாம் எத்தனை வருஷத்தில் முடியும்? அது வரைக்கும் நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். அடுத்தடுத்த கடமைகள் நம்ம எப்படி செய்கிறது, குழந்தைங்களோட கல்யாணத்தை எப்படி செய்கிறது, படிக்க வைக்கிறது எப்படி, அப்பா அம்மாவுக்கு எப்படி செலவு பண்ணுறது, நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு பெரிய மலையாக இருக்கும். ஸோ நம்ம கடன் வாங்குறது தப்பு அப்படின்னு அப்போ தான் யோசிப்போம். ஸோ இப்போ அதிக கடன் வாங்கியாச்சு. அந்த கடனை எப்படிலாம் அடைக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்ம பேங்க்கில் லோன் வாங்கிட்டோம், அதை கட்டிகிட்ருக்கோம். கடன் மட்டும் கட்டிகிட்ருக்கோம், அது வட்டி அதிகமாக இருக்கும். கடன் கொடுக்குற பேங்க் மட்டும் நல்ல பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் போட்டு அந்த பேங்க் தான் நல்ல வசதியாகுது. அது கவர்மெண்ட் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் பேங்க் ஆகட்டும், நம்ம கடனாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறோம். ஸோ இந்த நிலையை மாற்றணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விலைவாசி அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ தினமும் நம்ம பண்ணுற செலவுகளை மந்த்லி ஒன்ஸ் நம்ம மளிகை ஜாமான் வாங்கிடுவோம். ஆனால் காய்கறிகளை அப்படி நம்ம வாங்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2 நாளைக்கு ஒரு தடவை காய்கறி வாங்குகிறோமா, இல்லை தினமும் ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது, மறந்துட்டோம், வாங்கணும்னு நினைக்கிறோமா, அதை வாங்கிட்டு அந்த செலவை தினமும் ஒரு நோட்டு போட்டு எழுதிடணும். டெய்லி தூங்கும்போது காலையிலேருந்து நம்ம கணவன் என்ன செலவு பண்ணாங்க, மனைவி என்ன செலவு பண்ணாங்க, குழந்தைகள் என்ன செலவு பண்ணாங்க, ஒரே இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் வெளியில் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ நம்ம அனுப்பணும், தினம் தினம் நம்மளுடைய செலவுகளை எழுதினோம்னா ஒரு மாதம் கழித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதம் இப்போ எடுத்துட்டோம்னா டிசம்பர் மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 30 தேதி வரைக்கும் நம்ம என்ன செலவு பண்ணணும்னு 31ஆந்தேதி பார்த்தோம்னா நம்ம இவ்வளோது செலவு பண்ணியிருக்கோம். வாரத்துக்கு 2 நாள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இப்படி ஹோட்டல் சாப்பாடை தவிர்க்கலாம். அப்போ அந்த செலவுகளில் ஒரு 2,000 வந்திருக்கும். சரி, அப்போ நம்ம உடனடியாக குறைக்க முடியாது. அப்போ வாரத்தில் ஒரு நாள் ஆக்கிக்கலாம். அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத 2,000 குறைக்கலாம். ஸோ அந்த மாதம் 1,000 அப்போ நமக்கு சேவிங்ஸ் ஆகும். அந்த வகையில் இன்னும் நம்ம ஒரு மளிகை கடைக்கு போவோம். அங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ப்ரெஷ்ஷெல்லாம் மாற்றிட்டா நல்லது. ஆனால் நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒரு முன்னாடி தான் ப்ரெஷ்ஷெல்லாம் டூத் ப்ரஷ் மாற்றிருப்போம். ஆனால் ப்ரெஷ்ஷை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும், உடனே வாங்கிடுவோம். அப்புறம் ஏதாவது பொருளுக்கு ஒரு ஃப்ரீ இருக்கும், ஒரு பாசுமதி ரைஸ்க்கு ஒரு ஃப்ரீ இருக்கும். ஸோ உடனே அந்த ஃப்ரீக்காக அந்த பாசுமதி ரைஸ் அது வாங்கி இங்கே அப்படியே இருக்கும், ஒரு மாதத்துக்கு செய்யாமல் விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனால பிரியாணி வீட்டில் செய்கிறது கிடையாது. ரொம்ப மசாலாலாம் போடாமல் நம்மளே கூட சிம்பிளாக பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் ஒரு தடவை. அப்போ அப்படியும் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ அந்த வகையிலலாம் நம்மளுடைய செலவுகள் அதிகமாகும். அப்போது டெய்லி கணக்கு எழுதுறது மூலமாக நம்மளுடைய செலவுகளை குறைக்கலாம். இது ஒரு மெத்தட். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய வீட்டு செலவுகளில் எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், மேரேஜுக்கு என்ன செலவு பண்ண போகிறோம், தனிப்பட்ட செலவுகள் என்னென்ன, மெடிக்கலுக்கு என்னென்ன செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு, இந்த 1ஆந்தேதி சம்பளம் வந்தோடனே இவ்வளோ பால்க்கு கொடுக்கணும், இவ்வளோ மளிகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய விஷயங்களில் நமக்கு செலவு அதிகமாகாது. நம்ம நிறைய பேருக்கு கடன் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, கணக்கு எழுதாமல் நம்ம வாட்டுக்கு செலவு தினம் செஞ்சிட்டே இருக்கிறது தான். நமக்கு எவ்வளோ வருமானம், சரி நிறைய சம்பளம் வருது, நல்லா செலவு பண்ணிப்போம், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற சேமிப்பை செய்கிறதில்ல, செலவு மட்டும் நம்ம பண்ணிப்போம். கடனை நம்ம பாட்டிக்கு வாங்கிடுவோம். ஒரு லோன் எடுத்துகிறதா உடனே இந்த செலவு பண்ணிக்கலாம், இதை வாங்கிடலாம். சோஃபா இல்லையா, ஒரு சோஃபாவுக்கு 2 சோஃபா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 4 ட்ரெஸ்ஸு. நம்மள்ட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸையே நல்லா பயன்படுத்துவோம். அதை நல்லா துவைச்சி பழைய ட்ரெஸ்லாம் நீட்டாக அயன் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தினாவே இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு போட்டுக்கலாம். நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம், அதை குறைச்சிக்கலாம்.
கணக்கு போட்டு நம்ம கொஞ்சம் செலவுகள் பண்ணாமல் கடன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அடுத்து பார்த்தோம்னா, கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பர்சனல் லோன் எத்தனை வாங்கியிருக்கோம், எஜுகேஷன் லோன் என்ன வாங்கியிருக்கோம், ஹவுசிங் லோன் என்ன வாங்கியிருக்கோம், மொத்த கடன் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும். நம்மளுடைய லாங் டேர்ம் கட்டுறது தான் ஹவுசிங் லோன் தான். இப்போ 10 lakhs வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் 20 lakhs உங்களுக்கு கட்டியிருப்பீங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு பங்கு வாங்கின கடன் வந்து 2 நம்ம ஸோ இது வந்து நம்மளுடைய கடனை கண்டிப்பாக அதிகமாகும். அப்போ அந்த கடனை பற்றி நம்ம யோசிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை நம்ம வந்து அதாவது அசலை கட்டி குறைக்க போகிறோம், வருஷங்களை குறைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். எந்த மாதிரிலாம் ஸோ நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன தேவையில்லாத ட்ரெஸ்லாம் அதிகமாக வாங்குறது, தேவையில்லாத பொருள்களை வாங்கி குமிக்கிறது, ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் டூர் போகிறது, இந்த மாதிரி எந்தெந்த செலவுகள்லாம் நம்ம குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைக்கும்போது ஒரு மந்த்லி ஒரு 10,000 நமக்கு மீதி ஆகும். அதை கொண்டு போய் பேங்க்கில் அந்த அசலுக்கு நம்ம கட்டிடலாம். ஒரு ஜுவல் வச்சுருந்தோம்னா அதுக்கு கட்டலாம். இப்படி வந்து ஒவ்வொரு கடனையும் யோசித்து பார்த்து அதில் எந்த வகையில் நம்ம கட்டலாம். சரி, அப்போ நமக்கு ஸ்பேர் டைம் நிறையா இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து வேறு எந்த மாதிரி நம்மளோட டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க சில பேர் வந்து சின்ன சின்னதாக லேடிஸ் இருந்தால் தையல் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய தொழில் வாய்ப்புகள் போய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணி நம்ம ஒவ்வொரு கடனாக அடைச்சிட்டோம்னா ஒரு 5 yearsக்குள்ளே நம்ம கடனை அடைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணாலவே அது ரொம்ப சீக்கிரமாக நம்ம கடன்கள் அடைஞ்சிரும். அதை கண்டிப்பாக நம்ம திங்க் பண்ணி பிளான் பண்ணி அதை செய்யணும். பேங்க் லோனில் உள்ளதை இப்போ நீங்கள் ஒரு எதில் வட்டி அதிகமாக இருக்கோ அதை முன்னாடி நீங்கள் கட்டணும். சரி, லாங் டேர்ம் கட்டுறது உடனடியாக என்னால் கட்ட முடியாது அப்படின்னா, 10 லட்சம் போல் உள்ள கடனை என்னால் உடனடியாக கட்ட முடியாது அப்படின்னா, நீங்கள் பர்சனல் லோனு ஒரு 4 lakhs வாங்கியிருப்பீங்க, இல்லை 2 lakhs வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் அதை முன்னாடி கட்டி அடைச்சிருவோம், இல்லை எஜுகேஷன் லோனை முன்னாடி கட்டி அடைச்சிருவோம், இல்லை ஜுவல்லை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 10,000 சேவிங்ஸ் பண்ணுறீங்க, இல்லை 2,000 சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமீடியட்டாக ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நம்பிக்கையானவங்களுக்கு ஒரு சீட்டு போடலாம், இல்லை பேங்க்லேயே அதை கொண்டு போய் கட்டலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையை சீட்டு போடுறது மூலம் ஒரு 2 lakhs சீட்டு போட்டால் ஒரு ஜுவல்லை எடுத்துடலாம். இப்படி சின்ன சின்ன ஜுவல்ஸ் வச்சுருக்க நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடனை அடைச்சிடலாம். வட்டிலாம் எது அதிகமாக இருக்கோ அப்போ ஒரு கடன் முடிஞ்சாவே நமக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி ஏற்படும். அடுத்த கடன் என்னன்னு பிளான் பண்ணணும். ஒரு கடனாக அடைச்சிட்ருக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யணும். அடுத்து பார்த்தோம்னா, சில பேங்க்கில் வந்து 2-3 கடனை ஒரே லோனாக மாற்றிடுவாங்க. அந்த லோனை வந்து ஒரே லோனாக மாற்றிடுவாங்க. பர்சன்டேஜ் வட்டி வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி 2 பர்சனல் லோனு, ஒரு ஹவுசிங் லோனு இருக்குது அப்படின்னா, அதை எந்த மாதிரி லோனாக, வட்டி கம்மியாக இருக்கிற லோனாக, ஒரு பர்சனல் லோன் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோனு ஒரு 7 lakh இருக்குது, 3 lakh கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சரி நம்ம ஒரு மாதம் ஒரு 10,000 நம்ம மிச்சம் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம பர்சனல் லோனாக மாற்றி கூட அந்த ஹவுசிங் லோனை அடைக்கலாம். அந்த மாதிரி வட்டி அதிகமாக உள்ள லோனை முன்னாடி அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளுடைய கடன்களை அடைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு இந்தந்த செலவுக்கு இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடன் அடைக்கணும். அடுத்து சின்னதாக ஒரு 1000 rupees கூட ஒரு ஆர்டியில் போடலாம். மந்த்லி ஒரு 1000, நமக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, ஒரு 500 கூட போடலாம். ஒரு 500 போடுறோம், ஒரு 200 போடுறோம். ஒரு பேங்க்கில் ஆர்டி மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்க சொல்லிட்டோம்னா 200, 500, 1000 அதுக்கு குறைச்சலான வட்டி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அந்த சேவிங்ஸ்க்கான ஒரு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்தணும். இப்போ ஒரு 2000 போட்டிங்க அப்படின்னா ஒரு 12 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா 24,000 சேர்ந்துருக்கும். அதுக்கு ஒரு குறைச்சலான ஒரு வட்டி தான் கிடச்சிருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம அந்த 2,000 ஒரு 25,000 எடுத்து ஜுவல்ஸுக்கு கட்டலாம், ஒரு கடன் அடைக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கலாம். நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியையும் பார்க்கணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வர்றதுக்கான முயற்சியை கண்டிப்பாக பண்ணோன்னா, நம்ம இந்த முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நம்மளுடைய திங்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் 2-3 பண்ணேன், சீட்டு போட்டேன், அப்போ ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிறேன், அப்போ இதில் ஒரு 25,000 வருதா, இதை எடுத்து ஒரு ஜுவலுக்கு கட்டிடலாம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு எனக்கு அப்போதைக்கு உதவியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணி தினம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம். ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயும் நம்ம கடனை அடைக்கிறதுக்கான பிளானை நல்லா போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கடன்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும்,
முடிய கூட செஞ்சிடும். வீட்டில் கணவன், மனைவி, குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம இதெல்லாம் செலவு பண்ணோம், இதெல்லாம் தேவையான செலவு, இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ள மெம்பர்ஸோட நம்ம அடிக்கடி கடனை பற்றி பேசி, நான் இப்படிலாம் அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன், ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வச்சுட்டே இருந்தோம்னா அவங்களும் நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கும் நம்மளுடைய சேமிப்புக்கும் உதவி செய்வாங்க. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் சேவிங்ஸோட ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும். நல்ல அடுத்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாறத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். யாரெல்லாம் எப்படி கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.